Hi friends, welcome to our channel Swanas Entertainment. வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோ தன்னை இத்தனால தேவையில்லாம பேசி ஹர்ட் பண்ணா, எதுக்கு லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தினாங்கிற உண்மை அவன் வாயிலேயே தெரிய வந்திருக்கும். ஆனா எல்லாமே லேட். இப்ப அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா. இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோட வீட்டு வேலைக்காரி பின்னாடி தோட்டத்துல இருந்து நிறைய நெல்லிக்காய் பொறிச்சிட்டு வந்து, இந்த முறை நல்ல சீசன் ஏகப்பட்டது தோட்டத்துல காய்ச்சிருக்கு அப்படின்னு பிரியா கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. பிரியாவா யூ எனக்கு வாய் கூசுது அதை பார்த்தாலே அப்படின்னு அவ முகத்தை திருப்பிக்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் அதை சாப்பிடணும்னு தோணுது. இந்த சமயத்துல நம்ம வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நெல்லிக்காயோட டேஸ்ட் பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவே அவ பின் வாங்கிடுறா. அந்த சமயத்துல ஹீரோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்திருப்பான். அவசரத்துல அவனால டைய கட்டவே முடியல. ஒரு மாதிரி டென்ஷனா அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருப்பானா. பிரியா வந்துட்டு அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க, பொறுமையா அந்த டைய கட்டுங்க. உடனே பிரியா வந்துட்டு அக்கா நீங்க போய் அண்ணாவுக்கு கட்டி விடுங்கன்னு சொல்ல, ஹீரோயினா நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் கட்டி விட்டா போதுங்கிற மாதிரி இருக்கா. அதனால அவன் டைய ஹீரோயின் முன்னாடி நீட்டவும் இதுக்கு மேல அவாய்ட் பண்ணவும் முடியாதுல. அதனால அவளே வந்து அவனை நிமிந்து கூட பார்க்காம டைய கட்டி விட்டுட்டு இருக்கா. அதை எல்லாத்தையும் அவன் பாத்துட்டு இருந்துட்டு கடைசி அவ டை கட்டி முடிக்கவும் தேங்க்ஸ்னு அவ கண்ணை பார்த்து சொல்றான். இது கொஞ்சம் ஹீரோனுக்கு வித்தியாசமா இருக்கவும் இவன் அவ்வளவு அவசரமா எங்க வந்திருப்பானா, ஒரு சேரிட்டி ஈவென்ட்டுக்கு தான். அங்க ஒவ்வொரு மாடல்ஸும் ஒவ்வொரு ஜுவல்ஸ் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அத மாடல் போட்டு வந்திருக்கிற ஜுவல் பிடிச்சிருக்கோம், அதுக்கு தகுந்தாப்புல இவங்க ஏலத்துல எடுத்து அந்த மாடல் கூட கடைசியா ஒரு டான்ஸும் பண்ணிக்கலாம். அதுல நிறைய மாடல்ஸ் வாக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசியா யார் வரான்னு பார்த்தா குணா. குணானா செத்து பண்ண குணா இல்ல, அவளை மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு. இதுக்கு இவளுக்குன்னு நம்ம தனி பேர் வச்சுட்டதுனால குணானே பிக்ஸ் ஆயிக்கலாம். ஏன்னா ஹீரோமே அவளை பார்த்ததும் குணான் தான் சந்தோஷப்படுறான். அதனால மத்த எல்லாரு கூடயும் காம்படிட் பண்ணி குணா போட்டு வந்த நகைய அதிக விலைக்கு ஏலத்துக்கு எடுத்து அவ கூட மெய் மருந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அது வேற ஒரு பொண்ணு. நம்ம இங்க ஃபேஷன் ஷோக்கு வந்தவங்கிற நினைப்பெல்லாம் இல்ல, ஏதோ தான் குணாவையே கண்டுபிடிச்சிட்ட மாதிரி அவனுக்கு அப்படி ஒரு ஃபீல். அப்படி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போதுதான் நல்லா தூங்கிட்டு இருந்த ஹீரோனுக்கு திடீர்னு முழிப்பு வருது. ஏதாச்சும் சூடா சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ள வருவா. ஆனா அங்க ஓரமா நெல்லிக்காய் இருக்கவும் யாரும் பாக்குறாங்களா என்னன்னு பாத்துட்டே இவ அவசர அவசரமா அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அகில் அங்க வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கவும் இவ பயந்தடிச்சு பின்னாடி திரும்பினா நீங்க தானா, நானே தான். ஏன் இப்பெல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை உங்களை நிம்மதியை தூங்க விட மாட்டேங்குதோ, இந்நேரத்துல இங்க எழுந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோனோட வயிற்றுக்கிட்ட குனிஞ்சு இங்க பாருடா உங்க அப்பாவை மாதிரி இவங்களை நீ தொந்தரவு பண்ணிட்டே இருக்க கூடாது, அவங்கள ஃப்ரீயா இருக்க விடு, ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிறா. ஒரு மாதிரி அவன் பேசுறது ஆறுதலா தான் இருக்கு அவளுக்கு. அந்த சமயத்துல அங்க அந்த ஃபங்க்ஷனும் நைட்டு வரைக்கும் நடந்திருக்க மாட்டிருக்கு. இவன் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான்ல. கடைசியில தான் ரியலைஸ் பண்றான் என்ன இருந்தாலும் அவ குணா கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் நல்லா அங்க ஃபங்க்ஷன்ல குடிச்சிட்டு ஹால்ல வந்து மட்டையாயிடுறான். ஹீரோனும் திரும்பவும் தூக்கம் வராம அவன் ரூம்ல இருந்து வெளியில வரவும் இவன் சோஃபால படுத்துக்க பார்த்துட்டு அங்க வந்து நகர்ந்து போலான்னு தான் பாப்பான். ஆனா அவன் ஏதோ பேசிட்டு இருப்பான். அதனால என்ன பேசுறான்னு போய் பார்த்தா அவன் குணா கூட பேசிட்டு இருக்கான். குணா கூட அவன் பேசுற பார்க்கவும் இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அதனால அவனுக்கு ஒரு பெட்ஷீட்டை மூடி விட்டுட்டு நீங்க லைஃப்ல வராம இருந்தீங்கன்னா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போறா. அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர் ஃபுல்லாமே ஹீரோ இந்த மாதிரி ஒரு புது மாடல் கூட டான்ஸ் பண்ணதை பத்தி தான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கா. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் போட்டோல இருக்கிறது குணா மாதிரியே இல்ல, ஆமாப்பா குணாவோட ஹோஸ்டே திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு அவங்க பேப்பரை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்மே பேப்பரை பார்த்து அதிர்ச்சியா தான் இருக்காங்க. என்னது குணா பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணா, அந்த பொண்ணு கூட நம்ம பையன் டான்ஸ் ஆடி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆச்சரியப்பட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோ வந்து அம்மா பேப்பர் பாத்தீங்களா, அது குணா தானே, அவ்வளவுதான் இன்னைக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்றதா இருக்கமான்னு அம்மா கிட்ட தான் விஷயத்த சொன்னா. ஆனா ஹீரோயினை பார்த்து அது லைட்டா அவளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இவனும் வந்து அந்த புது பொண்ணு கூட நல்லா பேசுறான். அந்த பொண்ணுமே இவன் கூட ஈஸியா மிங்கிள் ஆயிடுது. ஏதோ புதுசா பார்த்து பேசுற மாதிரியே இல்ல, அவளை குணாவாவே நினைச்சு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இவனை ரொம்ப பிடிச்சிக்கிற மாதிரி தான் நடந்துக்குது. நைட்டு டின்னருக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். உண்மையிலேயே அந்த பொண்ணு குணா மாதிரி தான் இருக்காளான்னு எல்லாரும் நேரடியா பாக்கணுங்கிறதுக்குனே மொத்த குடும்பமும் ஒன்னா கூடியிருந்திருப்பாங்க. அவளை பார்க்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன்னா எப்படி இப்படி எல்லாங்கிற மாதிரி தான் அவளை பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே ஹீரோ தன்னை குணாவா நினைச்சுதான் இவ்வளவு க்ளோஸ் ஆகுறான்னு நல்லாவே தெரியுது. அதுக்குமே அவ பெருசா அப்செக்ஷன் சொல்ல ஹீரோவே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுல ஹீரோயின் சைடு வரவும் இவன் அமைதியாக அம்மா இருந்துட்டு ஹீரோனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு கடைசியா தான் அவளை கேர் டேக்கருங்க, அம்மா ஏன் இவ்ளோ வளவளன்னு இழுக்கிறீங்க, நம்ம தங்கச்சியை கவனிச்சுக்க வந்த வேலைக்காரின்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அந்த மாடலும் அம்மா வேலைக்காரிக்கு என்ன ஃபேமிலி டைனிங் டேபிள்ல வேலைன்னு அவ ஒரு கேவலமான லுக் விட ஹீரோயின் எழுந்து போயிடுறான். அகிலும் ஹீரோனுக்கு பின்னாடி எழுந்து போயிடுறான். கவினுக்குமே இந்த புது பொண்ணை பார்க்கும்போது ஏதோ டூப்ளிகேட்டுங்கிற மாதிரி ஃபீல் தான் வருது. அதனால அவனும் எழுந்து போயிடுறான். எல்லாரும் எழுந்து போகவும் இந்த குணா மட்டும் ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டு நம்மளும் கிளம்பலாமேன்னு ஹீரோ கூட வெளியில வந்துடுறான். அவன் வந்துட்டு சாரி எல்லாரும் உன்னை பார்த்து அதிர்ச்சியில தான் இப்படி நடந்துக்கிட்டாங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடுங்க, எல்லாமே சரியாயிடும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன், நான் எதையுமே தப்பா எடுத்துக்கலங்கிறா. அப்படி இந்த புது குணா ஹீரோட ஆபீஸ்க்கும் போய் அங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பண்றா. செக்ரட்டரி சாயாக்கு அவ குணா மாதிரி இருக்கிறது பிடிக்கல. இதுல பாஸ் இல்லாத நேரத்துல இவன் ஆபீஸ்ல இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறான்னு அவகிட்ட சண்டைக்கு நிக்க நீ அந்த சரி போ அப்படிங்கிற மாதிரி இந்த புது குணா அசால்ட்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அவனோட கேபின்ல எப்பவுமே ஒரு ரத்தக்கரை பிடிச்ச பெயிண்டிங் இருக்கும்ல, அதை பார்க்கும் ஒரு மாதிரி ஏளனமா சிரிக்கிறா. அந்த பெயிண்டிங் பின்னாடி உள்ள ஸ்டோரி கூட அவளுக்கு தெரிய மாட்டிருக்கு. அதுக்குன்னு ஹீரோ அங்க வரவும்
சொல்லவும் இந்த செக்ரட்டரி சாயா போய் பாஸ் அதான் அந்த மாடல் பொண்ணு. எந்த மாடல் பொண்ணு? அதான் குணா மேம் மாதிரியே ஒரு பொண்ணு அவ வந்திருக்காளா? ஆமா பாஸ், வந்து ஆபீஸ்ல இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு குறை சொல்ல அதுக்குன்னு ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க பண்ணக்கூடாதான்னு பாவமா கேட்க அந்த மூஞ்சியை பார்த்ததுமே அவன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். இனிமே இவங்க வந்து இங்க என்னன்னாலும் பண்ணிக்கலாம், யாரும் அவங்கள கேள்வி கேட்க கூடாதுன்னு செக்ரட்டரி சாயா கிட்ட சொல்லுவோம். அவளுக்கு அப்படி ஒரு கோபம். அந்த சாறு வலையில மாட்டி இந்த பாஸ கூட காப்பாத்தில மாட்டிருக்கு. இந்த குணா மாதிரி இருக்கிற இந்த பொண்ணோட மாய விலையில பாஸ் நல்லாவே விழுந்துட்டாரு. அதுலயும் இவ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப திட்டம் போட்டு இங்க வந்திருக்க மாதிரி இருக்கு. பாவம் பாஸால தான் கண்டுபிடிக்க முடியல. நான் தான் அவருக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டணும்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சியோட பாக்ஸிங் கிளாஸ் வந்திருப்பா. அங்கதான் ஒரு செக்ஷன்ல புது குணாவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாளா. சார் இருந்துட்டு அக்கா இவங்க பாஸோட பழைய ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்களாமா, உனக்கு எதுவும் இதை பத்தி தெரியுமாங்க? அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இருந்தாலும் இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறா. உன்னை பிங்கி ஹீரோனோட ஃபேஸ் நோட் பண்ணிட்டு ஏமா நீ இவளை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் பொறாமகிண்டு வருதா? இவ உன்னோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருப்பான்னு நீ யோசிக்கிறியாங்க? நான் இதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு என்ன நானே டென்ஷன் படுத்திக்கணும்? எது என்னோட லைஃப்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அவ தீர்மானமா சொல்லவும் பிங்கிக்கு ஒன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோனுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்னும் ஹீரோ பிடிக்கலையாட்டு இருக்குன்னு அப்படியே பேசிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது சார் அவளோட பர்ஸை விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் தான் அதை ரிட்டர்ன் பண்ணுங்கிறதுக்காக அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல எப்பவுமே இவங்க லீவ் டேஸ்ல தானே ஒர்க் அவுட்காக வருவாங்க. சோ கவினும் சாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அண்ணன் தம்பி 2 பேரும் அசால்ட்டா அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. சாருக்கு முதல்ல வீட்டுக்குள்ள போனதுமே சந்தேகம் தான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவனை கண்டுபிடிச்சிடுறா. அவன் முதல்ல அவனை வெளியில போங்கன்னு தடுத்து பாப்பானா. அவன் தான் பொறுமையா உட்காந்து ஏன் உனக்கு இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? நீங்க தான் பிளே பாய் ஆச்சு, உங்களை எப்படி நம்ப முடியும்? நான் அப்படி பிளே பாயா இருந்தா அன்னைக்கே உங்ககிட்ட வரம்பு மீறி நடந்துருப்பேன்ல. நீ ஏன் என்ன தேடி வரணும் தானே அந்த குளிர்லையும் கூட அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே படுத்திருந்தேன். எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இன்னும் உங்க மேல நம்பிக்கை வரலையேனா நான் பார்த்ததுல இருந்து உங்களோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும், அது நம்பிக்கை. அது உங்கள்ட்ட எனக்கு இன்னும் வரல. நம்பிக்கையோட முதல் படியே காதல் தானே. அந்த காதல் நீ முதல்ல என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா தானே உனக்கு என் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு பல பல பிட்டுகளை போட்டு சார் மனசை கரைச்சு அவளை கிஸ் பண்ணலான்னு போற சமயத்துல கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. வந்ததும் தங்கச்சி பிடிச்சி பக்கத்துல வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவளை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்க அவளை எதுவும் திட்டாதீங்க, நானே தான் இங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற விதமா வந்தா. அந்த கிஸ்ஸும் கூட நானா தான் இனிஷியேட் பண்ணது. ஹீரோயினுக்குமே கவினோட கேரக்டர் தெரியும்ல, அதனால அவன் மேல நம்பிக்கை இல்லாத பார்வை பார்க்கும். ஒன்னு காலையில விழுந்துறான். தயவு செஞ்சு என்ன அப்படி தப்பா பாக்காதீங்க, நான் உங்க தங்கச்சியை உண்மையிலேயே விரும்புறேன். இது வரைக்கும் நான் பல பெண்களை கடந்து வந்திருக்கேன் தான், ஆனா சார் அவங்கள இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதை நான் புரிஞ்சுக்க தான் எனக்கு அவன் மேல அன்பு வந்தது. உங்களுக்கு இப்ப நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா பின்னாடி கண்டிப்பா நீங்க என்னோட காதலை புரிஞ்சுக்குவீங்க. சரி முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லவும் அவன் உடனே அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் உடனே தங்கச்சிக்கிட்ட இங்க பாருமா, நான் தான் முதல்லயே சொல்லிருக்கேன்ல, இந்த பணக்காரங்க எல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் பேசுவானுங்க, ஆனா கடைசியில நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன் இவங்களெல்லாம் நம்பாத. எனக்கு புரியுது, நானும் ரொம்ப கண்ட்ரோல்டா தான் இருந்தேன். இன்னைக்குதான் கொஞ்சம் மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காது, நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். கண்டிப்பா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன்னு அவளும் அழுதுட்டே அக்காவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவா வசிய வச்ச மாதிரி இந்த புதுக்கணும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சாப்பிடறதுக்காக வெளியில வந்திருக்காங்க. உனக்கு என்ன ஃபுட் வேணும்னு கேட்கும் போது அவ சாலட் வேணுங்கிறா. அதுல ஆனியன் இருக்க கூடாதுங்கிறா. அவ பேசுறது நடந்துக்கிறது பாக்குறதுக்கு மட்டும் குணா மாதிரி இல்ல, அவளுக்கு பிடிச்சமானது பிடிக்காது கூட குணாவோடதா தான் இருக்கு. ஏன்னா பழைய குணாவுக்குமே ஆனியன் பிடிக்காது. இப்போதுமே மென்டல் ஹீரோ இன்னமும் அவ வேலையில விழுகிறதுக்கு அன்னைக்கே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி நான் சரியா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்காம போயிட்டேன், இன்னொரு முறை என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படிங்கவும் இவனும் உடனே சரின்றான். அவ எது கேட்டாலும் இவன் மறுக்கிற நிலைமையிலேயே இல்ல. அம்மா எப்பவும் போல ஏதோ ஒரு டெசர்ட் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி, எனக்குமே குக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் சொல்லி தரீங்களாங்க. அவங்களுக்கு இவ குணா மாதிரி இருக்கிறதுலாம் ஓகே, ஆனா பையனுக்கு இவ மேல இருக்கிறது காதல் கிடையாது. அவன் பைத்தியக்காரத்தனமா இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். சோ ரொம்ப இந்த பொண்ணை ஃபேமிலிக்குள்ள இழுத்துக்கிட கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒரு மாதிரி தான் தலையாட்டி வைக்கிறாங்க. ஆனா பிரியாவால பொறுக்க முடியல. எதுக்குமா அவங்க கேட்டதும் சரிங்கிறீங்க, இவங்க வீட்டுக்கு வரதே எனக்கு பிடிக்கல, இதுக்கு மேல அவங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு அவ கத்தவும் பிரியா அமைதியாருன்னு அம்மா சொல்றாங்க. இருந்தாலும் போங்கம்மா, என்ன நடந்துட்டு இருக்கு இது? என்ன இந்த பொண்ணு குணாணி மாதிரி இருக்கனால இவங்க குணாவாயிட முடியுமா? என்னன்னா உனக்கு பைத்தியமா? வெறும் அப்பியரன்ஸ் வச்சு இந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு இருக்குங்க. அவ்வளவுதான் அந்த புது பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடறா. ஹீரோவால பொறுக்க முடியல. பிரியா என்ன இது, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா, மன்னிப்பு கேளுங்க. அவ முடியாதுன்னு பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்கா. அதுல ஹீரோ டென்ஷன் ஆகி கொஞ்சம் தங்கச்சி பக்கத்துல மிரட்டலான்னு வருவானா, அதுக்குள்ள ஹீரோ இடையில புகுந்து வேண்டாங்கிற மாதிரி அவனை ஸ்டாப் பண்ண இவனும் ஒரு மாதிரி நிதானத்துக்கு வந்துடுறான். இதெல்லாம் அப்படியே குணா நோட் பண்றா. இவன் இவளோட பார்வைக்கு இவ்வளவு கண்ட்ரோல் ஆக்குறானா, விடக்கூடாது, முதல்ல இவளை இந்த குடும்பத்துல இருந்து துரத்தணும்னு ஹீரோ கூட இருந்து அங்க கிளம்பவும் என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க தங்கச்சி கிட்ட அவ்வளவு கோப்பட்டு இருக்க கூடாது, அவ சின்ன பொண்ணு தானே. எனக்கு என்னமோ அந்த கேர்டேக்கர் தான் உங்க தங்கச்சி தூண்டி விட்டு பேச வைக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கும் கூட அந்த கேர்டேக்கரை நான் ஏதோ சொல்லவும் தானே உங்க 2 தம்பிகளும் அங்க இருந்து எழுச்சி போனாங்க. உங்க அம்மாவும் கூட கேர்டேக்கருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புகழ்ந்தாங்களே அப்படின்னு அவ தூபம் போட ஆரம்பிக்க இந்த பைத்தியத்துக்கு எதெல்லாம் மண்டையில ஏறுதோ இல்லையோ, ஆனா இவ சொல்றதுல நல்லா மண்டையில ஏறி வெறியாயிடுது. அதனால வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினை பிடிச்சி வச்சு என்ன அடையிறதுக்கு என் தங்கச்சி யூஸ் பண்றியா, இல்ல திரும்பவும் என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கியாங்க? அப்படி எல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. உங்களுக்கு யார் பின்னாடி போறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பின்னாடி போய்க்கோங்கன்னு இவ்வளவு கத்தலான்னு வந்து அவனை கத்தி விட்டுட்டு போயிடுறா.
சொல்றா. இது புது குணாக்கு தாய்லாந்துல அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஏன்னா அவ கொஞ்சம் வருஷமா ஃபாரின்ல தான் இருந்திருக்கா. அங்க அவளுக்கு யார் அறிமுகமா இருந்திருக்குன்னா பிம், அதாங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரோட பொண்டாட்டி. இவங்க 2 பேரும் எதர்ச்சியா தான் சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அகிலும் கூட பொருள் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோயின் மட்டுமா தான் போக வேண்டியதா இருந்துச்சு, அகில் தான் துணைக்கு வரதா கூட வந்திருந்திருப்பான். ஹீரோயினுக்கு தான் அகில் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதனால அவங்க 2 பேரும் ஜாலியாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை அங்க பாக்கவும் இந்த பிம் இருந்துட்டு இவதான் என் புருஷனை ஒழுங்காவே என் கூட வாழ விட மாட்டேங்கிறாங்க இந்த பொண்ணா அப்படின்னு குணா ஹீரோயினை பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. என்னதான் இவளோட கண்ண சிவில அன்னைக்கு கிரண் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னாலும் அவரா இவள நெருங்கியும் போறது இல்ல. மேபி இவளோட பாஸ்ட் தான் அது காரணமா இருக்குமோ. சரி, இப்ப இவளும் அவரோட தம்பிக்காரனும் இங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா, இத அப்படியே அவர்கிட்ட போட்டு கொடுத்தா என்னன்னு போய் ஹீரோ கிட்ட சொல்ல, அவ எதிர்பார்த்த மாதிரியா ஹீரோ கிட்ட ஒரு கோபம் தெரியுது. ஓகே, இந்த கோபத்தை வச்சு அவங்க 2 பேரும் மொத்தமா பிரிச்சு இல்லங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அங்க அவங்க சேரவே இல்ல, அதுக்குன்னு பிரிக்க முடிவு பண்ணியாச்சு. ஹீரோட அம்மா எங்க வெளியூர் போயிருந்திருக்காங்களாமா, அதனால வேலைக்கார பொண்ணு ரொம்ப சந்தோஷமா பாடி ஒரு 2-3 நாள் கேக் பேக்கரி ஐட்டம் செய்யறதுல இருந்து ஓய்வு கிடைக்கும். பெரியம்மா எந்த அளவுக்கு கேக் செஞ்சு என்ன பயம் கொடுத்திருக்காங்கன்னா கனவுல கூட எனக்கு மாவு வேணதான் வருதுன்னு அவ சிரிக்க பிரியாக்கும் ஹீரோயினுக்கும் கதை சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு ஹீரோயினை பாக்குறக்கா லேக்கும் வந்திருக்கான். ஹீரோயினை மட்டும் இல்ல பிரியாவையும் தான், ஏன்னா அவங்க அந்த அண்ணா கல்யாணத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்திருப்பாங்கல்ல. இவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசவும் ஹீரோக்கு தான் பொறுக்காதே, அவன் வந்துடுறான். அவனை பார்க்கவும் தங்கச்சி மூஞ்சி திருப்பிக்க, என்னம்மா இன்னமும் உனக்கு என் மேல கோவம் போலையா, போன வர உனக்கு என்ன பிடிக்கிறதே இல்ல, உனக்கு உன்னோட புது லெவல் தானே முக்கியங்க, இல்ல அண்ணாக்கு மேல அக்கறை இருக்கு, இனிமே வேண்டாம் அண்ணா உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேனே, நீ எப்படி என்ன டேக் கேர் பண்ணிக்குவேன், உனக்கு என்னெல்லாம் தெரப்பி பண்ணணுமோ அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு அண்ணா வந்து உனக்காக பண்றேன், நீ படிக்க போறியா, அதுக்கான புக்ஸ் எல்லாம் அதான் நம்ம வீட்லயே ஒரு கேர்டேக்கர் சும்மா தானே இருக்காங்க, அவங்களை கூட்டு போய் புக் எல்லாம் வாங்கிக்கலான்னு வேணும்னே இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஹீரோயின் அங்க வந்து பிரிச்சு கூட்டிட்டு போறான். போற வழியிலேயே அவனுக்கு பசிக்குதுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துக்கிறான். முதல்ல புக் வாங்கிட்டு வந்துடலாமேங்க, நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டுட்டு அப்புறமா புக் வாங்கலான்னு அவளையும் உட்கார சொல்றான். என்னடா திடீர்னு இவ்ளோ கனிவா நடந்துக்கிறானேன்னு ஹீரோயினே ஆச்சரியப்பட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு குணா வரா. அதாவது அந்த இடத்துக்கு அவளை வர வச்சு ஹீரோனோட மூஞ்சி போற போக்க பாக்கணும் தான் அவன் ஆசைப்பட்டு இருக்கான். அவ அங்க வரவுமே ஹீரோயின் எழுஞ்சி போயிடுறா. இவளுக்கும் நல்லாவே புரியுது, தன்னை வச்சு அவளை டீஸ் பண்றான், தன்னை விரும்பி எல்லாம் இங்க வர வைக்கலன்னு. அதனால அப்போதைக்கு சிரிச்ச மாதிரி ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமா வந்து கண்ணாடியில அவன் மூஞ்சியை பாக்குறா. நான் இவ்வளவு தூரம் மாறி வந்ததுக்கு அப்புறமாவும் அவரோட மனசு என் பக்கமா சாய மாட்டேங்குதே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு அவளுக்கு திடீர்னு வெறி பிடிக்குது. ஏற்கனவே நம்ம டிராமால ஒரு வெறி பிடிச்சவன் இருக்கான், இவ வெறி பிடிச்சவளா இருக்கா. என்னமோ போங்க. அடுத்து இவன் அவளை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்றான். இன்னைக்கு அவன் நோட்டீஸ் பண்றான் அந்த வீட்டுல அவன் மட்டும் தான் இருக்கா. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்கன்னு கேட்க, அவளுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா அப்போதைக்கு ஒரு கதை கட்டி விடுறா. எங்க அப்பா அம்மாவும் சின்ன வயசுலயே பிரிஞ்சிட்டாங்க, நான் படிக்கிறதுக்கு வளர்றதுக்கு மட்டும் தான் 2 பேரும் பணம் ஸ்பான்சர் பண்ணாங்களே தவிர்த்து நான் ஒரு அனாதைன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ண. இந்த சோ மாதிரியும் அதையெல்லாம் நம்பிட்டு இருக்கு. இப்ப பிங்கியோட டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அவகிட்ட ஒரு லேடி அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவ ஃபேஸ்லாம் ரொம்பவே செதஞ்சு போயிருக்கு. பிங்கி செக் பண்ணி பார்த்து, சாரி இதை கம்ப்ளீட்டா இங்க சேஞ்ச் பண்ண முடியாது, இதுக்கு சில ஃபாரின் மெடிசனல் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் வேணும், ரொம்ப செலவெல்லாம் ஆகுமேங்க, அப்ப நான் இதுக்கு மேல வாழவே இல்ல சாக போறேன்னு அழுக ஆரம்பிச்சிருது. சரி ஒரு சின்ன பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோமேன்னு பிங்கி அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கால் பண்றா. அவன் ஃபாரின்ல பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கான். நான் என்னோட பேஷண்ட் சம்பந்தமான சில டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன், அதை நீ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உன்னால முடியும்னா பர்சனலா இங்க வந்து ஒரு முறை அந்த பேஷண்ட்டை பாரு அப்படிங்கவும் அந்த டாக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான். இந்த மாதிரி கேசஸ் எடுத்துக்கிறேன்னா அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாட்டு இருக்கு. அந்த தனிக்கு பிரியாவோட லவர் சர்ப்ரைஸா ஒரு ரிங்க கொண்டு வந்து, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, இப்ப அவளால ஓரளவுக்கு நல்லாவே நடக்க முடியுது. கல்யாணத்தனைக்கு எல்லாருக்கும் நடந்து காட்டணுங்கிறது தானே இவன் மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற சர்ப்ரைஸ். அதனால கல்யாணத்துக்கும் உடனே ஓகே சொல்லிடுறா. பிரியாக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு ஓரமா போய் நின்னுக்கிறாளா. அகில் அவகிட்ட வந்து, இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்கள்லாம் உங்க லைஃப்லயும் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க தானே? ஆமா, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆசை இருக்கும்ல, அது ஒண்ணு தப்பு இல்ல. வேணா அண்ணா கிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்கதா உண்மையை சொல்லலாம். மேபி அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது ரியலைஸ் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையுங்கவும், வேண்டவே வேண்டாம், அவரே என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நெருங்கி வந்தாரு. அந்த பழி வாங்குதலுக்கு பலியானது தானே இந்த குழந்தையும். இதை நினைச்சு அவர் சந்தோஷப்பட போறது இல்ல. இதுக்காகவும் சேர்த்து அவர் இன்னமும் வஞ்சத்தை தான் வளர்த்துவாரு. அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பேச்சு வேண்டான்னு அவ அங்கிருந்து போகவும், தேவையில்லாம அண்ணனை பத்தி பேசி அவங்களுக்குன்னு கொண்டு வந்த பொருள் நம்ம கொடுக்காம போயிட்டோமே. இவன் பேக்குள்ள இருந்து ஒரு பொம்மை எடுக்கிறான். அன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு பர்ச்சேஸ்க்காக போயிருந்திருப்பாங்கல்ல, அங்க ஹீரோயின் இந்த பொம்மை எடுத்து ரசிச்சு பார்த்து இருந்திருப்பா. அப்புறமா அதே இடத்துல வச்சுட்டு வந்திருப்பா. இவன் அவளுக்காக அதை வாங்கிட்டு வந்திருப்பான். இப்ப கொடுக்க முடியாம போயிருச்சுன்னு ஃபீல் பண்றான். இங்க கவினோட ஆபீஸ்ல அவனோட பழைய இந்த கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஃப்ளர்ட் பண்ண பொண்ணுங்கெல்லாம் எப்பவுமே அவனை சுத்தி சுத்தி வருவாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் அவங்க அவனோட கேபின்கே வந்து உனக்கு தான் எனக்கு தான் அவனு பிச்சுக்க. அதெல்லாம் பார்க்கவுமே சாருக்கு வெறியாயிடுது. அவங்களாம் அந்த பக்கமா போனதும், எங்க அக்கா சொன்னது கரெக்ட் தான், நீங்க என்னதான் உங்க பாஸ்ட்ல இருந்து வெளியில வந்துடலாம்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களை விட போறது இல்ல. அதனால நான் தான் உங்ககிட்ட இருந்து விளைவிக்கணும். எனக்கு உங்க காதல வேண்டாம், அதுல இருந்து கிடைக்கிற நம்பிக்கையும் வேண்டாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா மட்டும்
இருக்கேங்கிறா. என்னடா இப்பதான் கொஞ்சமா இவன் மனசை மாத்தி இவங்க அக்கா கிட்டையும் எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கேட்டலான்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சே. எப்படி இவன் மட்டும் தான் இப்ப தான் மனசுல இருக்கங்கிறத நிரூபிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். புதுகுணாவும் பெண்முத்திரமும் யோகா கிளாஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. சரி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தேன்னு குணா போகும். இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். ஒரு மாடல் பொண்ணு இடையில புகுந்து நீங்க என்ன அவங்களோட ஃப்ரெண்டான்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எங்க அப்பா பெரிய பணக்காரரு, அவங்களுமே ஃபாரின்ல ஏதோ ரிச் பேக்ரவுண்ட சேர்ந்தவங்க தான், அதனால சில ஃபங்க்ஷன்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம். என்னது அவ பணக்காரியா? அவ பணக்காரி எல்லாம் கிடையாது, அவ வாய் திறந்தாலே பேசு ஃபுல்லாமே பொய்யே. முதல்ல அவளே கிடையாது, அவளோட உண்மையான ரூபம் எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பாட்டி மாதிரி இருந்தாவ இப்படி பியூட்டியா மாறினதுக்கு காரணமே பணம் தான். அந்த பணத்துக்காக எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பா தெரியுமா? சரியான ஏமாத்துக்காரி. கொஞ்சம் அவகிட்ட அசந்து நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்டயும் கடன் கேட்பா. நானே அவளுக்கு 2-3 டைம் கடன் கொடுத்திருக்கேன்னு கொஞ்சம் இழுத்து நீட்டி பேசினாலும் அவ சொல்றதுல சில உண்மைகள்லாம் இருக்கு. இவங்க பேசுறதுலாம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வர குணா கேட்டுறா. அவளுக்கு கேட்டதுமே மூஞ்சியே மாறி போயிடுது. என்னடா இவ இதுக்கு இந்நேரத்துல வந்து நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்குறா? அவளுக்கு என்னதான் வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக டைரக்டா அந்த புது ஃப்ரெண்டு கிட்டே வந்துடுறா. இங்க பாரு, என்னோட பாஸ்ட் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நீ பாஸ்ட்ல எப்படி இருந்த, இவ எப்படி இருக்குன்னு சொன்னா அதுவே உனக்கு ஒரு சிம்பதி ஸ்டோரியை கிரியேட் பண்ணிவிடும். அது மூலமா நீ இன்னுமே பாப்புலர் ஆகலாம். பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின்ல தேடி தேடி வயசான பணக்காரனுங்களா புடிச்சு காசை கறந்து இப்படி எல்லாம் மாறி இருந்திருக்க. என்ன தாய்லாந்து வந்ததும் நீ யாருங்க இது மறந்துட்டியா அப்படின்னு நக்கலாவே பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா இன்னைக்கு குணா இவளை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டதே ஃப்ரெண்ட்லியா பேசியவ கூட சுமூகமா ஆக்கிக்கலான்னு தான். ஆனா இவ வந்ததுல இருந்து ராங்காவே பேசிட்டு இருக்கவும் குணாக்குமே டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அதை காட்டிக்காம சிரிச்ச மாதிரி அங்க இருந்து வந்துடுறா. குணா தாய்லாந்து வந்ததுல இருந்துமே ரொம்பவுமே பாப்புலர் ஆயிருந்திருப்பா. அவளோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ஷோவே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது போக அவ ஹீரோவை டேட் பண்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வரவும் இவ்வளவு அதுக்கு தகுந்தாப்ல அவனும் அவளும் இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண அவ சைட்ல நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் கீழ எல்லாம் இந்த புது ஃப்ரெண்ட் இருக்கால, ஏய் நீ யாருன்னு மறந்துட்டியா, நீ உண்மையிலேயே எப்படி இருப்பங்கிறத நான் மட்டும் ஒரு போட்டோவா இப்ப ஷேர் பண்ணனா அவ்வளவுதான், இன்டர்நெட்டே பத்திட்டு எரியுங்கிற மாதிரி வஞ்சை வச்சு ஒவ்வொரு போட்டோக்கிலையும் கமெண்ட் போட்டுட்டு இருக்கா. கவின் இருக்கான்ல, சாரு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, உடனே கிளம்புங்கவும், மீட்டிங் இருக்கு அது ஆபீஸ்ல வச்சு பாத்துக்கலாம், எதுக்கு வீடு வரைக்கும் என்ன தேடி வந்திருக்கீங்க, இது முக்கியமான மீட்டிங் அப்படிதான் அப்படின்னு அவ ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்றதுக்கு விடாம கையோட எங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் வந்து நிப்பாட்டின இடம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ். இங்க எதுக்கு வந்திருக்கும், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தானே. முதல்ல இவனோட ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறான். உன்னோட ஐடி கார்டை எடுங்க, எதுக்கு, நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன உளறீங்களா, உனக்கு தான் என் காதல் மேல நம்பிக்கை இல்லைன்ட்டு, உங்க அக்காவும் இப்போதைக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்குற மாதிரி தெரியல, முதல்ல நம்ம மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், அப்புறமா நான் உன் மனசு மாறுற வரைக்கும் வெயிட் பண்றேன். அவன் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்ல. சாரு உண்மையை சொல்லுவோம், மனசுல என் மேல கொஞ்சம் கூடமா பிரியம் இல்லங்க, கொஞ்சமா இருக்குதான், ஆனா அது காதல்னு கூட வச்சுக்கலாம், அதுக்கு ஏன் கல்யாணத்துக்கு அவசரம், உனக்கு என்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன சுத்தி என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க தானே, அவங்களுக்குலாம் இனிமே நீ தான் என்னோட அபிஷியல் வைஃப், நான் உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன விட்டு விலகி போயிடுவாங்க, நானும் உனக்கானவனா மட்டும் இருப்பேன், அந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சு இந்த கல்யாணத்தை உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அப்புறமா உன் மனசும் உங்க அக்கா மனசும் மாறுற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேங்க. சாருக்குமே அவனை பிடிச்சிருக்குல்ல, அதனால மேரேஜ்ங்கிறது பெரிய விஷயம், அதை இவ்வளோ தூரம் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கானா கண்டிப்பா அவனுக்கு தாமல இருக்கிறது உண்மையான காதல் தான், அவனுக்கான டைமும் வாய்ப்பும் கொடுக்கலான்னு இவ்வளவு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ல சைன் பண்ணிக்கிறா. பிரியா வெட்டிங் கவுன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லவும் ஹீரோவும் அவளுக்கு உதவியா போறாங்க. அவளோட வெட்டிங் அப்போ ஹீரோயின் தான் பிரைட் மெய்டா இருக்கணும், அதனால அவளுக்கான ட்ரெஸ்ஸையும் கூட செலக்ட் பண்ணலான்னு பிரியா ஆர்வமாக முதல்ல உனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா எனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை ட்ரையல் ரூம்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இவ ஹீரோவை திரும்பி பாப்பா. அவனே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இங்க வந்த மாதிரி தான் இருக்கு, அதனால அவனை கண்டுக்காம இவ போய் அங்குள்ள ஒவ்வொரு வெட்டிங் கவுனா பாத்துட்டு இருப்பா. அதுல இவளுக்குனே சிலது பிடிச்சதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நின்று அவ ரசிச்சு பார்க்கவும் திடீர்னு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் பக்கமா கவனம் திருப்பி அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கான். அவளாவே அந்த கவுனை பாக்குறது சிரிக்கிறது ரசிக்கிறதுலாம் இவனுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. அவ செலக்ட் பண்ற கவுன்ல எல்லாம் அவ போட்டுக்கிட்டாலும் நல்லா இருப்பான்னு இவனா கற்பனை எல்லாம் பண்ணிக்கிறான். இந்த நாடகத்துல நல்லதுன்னு ஒண்ணுதான் நடக்கவே நடக்காது இல்ல. அந்த ஷோரூமோட கிளாஸ் விண்டோ வெளியில ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதித்து அவளை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சிடுறான். வந்தவனா நேரா ஹீரோயின் மேல பாய போக ஹீரோவா டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி அவன் பக்கமா நிப்பாட்டிட்டு என்ன பேசணுமோ அங்கேயே நின்னு பேசுங்கிற மாதிரி சை காட்ட, என்னமா நீ இதெல்லாம், இவனை நீ ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டியா, அப்ப நானு உனக்கு முன்னதானே நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்று விலகி போனேன், என் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் சிங்கிள் தான். இவன் திருந்தவே மாட்டானாட்டு இருக்குங்க. அவன் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் கேட்டு ஹீரோ கோவப்படுவான்னு ஹீரோன் ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கா. அவனா இன்னும் கொஞ்சம் ஹீரோனை க்ளோஸா வச்சுட்டு, இங்க பாரு முடிஞ்சா நீ உன் பொண்டாட்டி கூட திரும்பவும் போய் சேரதுக்கு வழிய பாரு, நானும் இவ்வளவு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்காக தான் வெட்டிங் கவுன் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம், அவ இனிமே எனக்கானவன்னு ரொம்ப உரிமையா பேசுறான். முத முறையா அவன் பேச்சுல நடிப்பெல்லாம் இல்லாம அதுல ஒரு ரியல் இருந்துச்சு. அதை ஹீரோயின் இன்னைக்கு முழுமையா ஃபீல் பண்றா. அவ்வளவுதான், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு, அதனால அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் டக்குனு ஹீரோ கிட்ட இருந்து விலகி நின்னுக்கிறான். அப்படியே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க.
சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்னுமே ஹீரோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னதான் அவன் முன்னாடி பொய்யான காதலை கொடுத்திருந்தாலும் அது இவ உண்மை நினைச்சுதானே ஃபீல் பண்ணி அவன் மேல லவ் எல்லாம் வச்சு அவன் தங்கிட்ட க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அவ அலோவ் பண்ணியிருந்திருப்பா. இப்ப இன்னைக்கு இந்த ரியலான வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வரவும் அவளை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அந்த சமயத்துல அங்க வர ஹீரோ, ஆமா உன்னோட அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி இருந்திருக்கல, அதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவேன்னு பார்த்தா என்ன என்கிட்ட இருந்து ஓடி மறைஞ்சிட்டேன். இவன் அப்ப பேசினதெல்லாம் பொறாமையில பேசினது. ஆனா இப்ப வேணும்னே இவன் ஆட்டிடியூட் காட்டவும் ஹீரோயினும் வந்துட்டு, ஆமா நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஆக்சுவலா உங்க மேல நான் கோவமா இருக்கேன். எனக்காக என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃப் அவரோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்திருக்காரு. ஆமா அவர் என்ன கூப்பிட்டதும் நான் கொஞ்சம் பயந்த மாதிரி நின்னதான். அது எதுக்கு அப்படி நான் விலகி போனா அவர் என்ன துரத்தி வருவாரு. அதுல இன்னமும் என் மேல காதல் அதிகரிக்கும். என்ன போன முறை உங்கள்ட்ட ஒரே மாசத்துல நீங்க சொன்ன காதலுங்கிற நாடத்துல ஏமாந்தானே, அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இந்த முறை நான் தெளிவா பிளான் பண்ணியிருந்தேன். நீங்க தான் இடையில புகுந்து கெடுத்து விட்டுட்டீங்கன்னு இவ்வளவு அதே ஆட்டிடியூடோட மேல தன்னை பத்தி தப்பா சொல்லிக்க. பட் டக்குன்னு அவன் அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்ப கிஸ் பண்ணது கூட ஏமாத்துறதுக்காகவோ இல்ல ஹீரோயின் மேல அவனுக்கு உரிமை இருக்குன்னு காட்டுறதுக்காகவோ இல்ல, அவ தன்னை தவிர்த்து வேற யாரையும் செலக்ட் பண்ணி பின்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிற அவசரத்துல கிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயின்மே அதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. ஆனா அப்புறம் இவனே இல்ல நம்ம ரொம்ப கண்ட்ரோல் இழக்கிறோம், இவன் நமக்கானவ இல்லன்னு அவள்கிட்ட இருந்து விலகி ஓடிடுறான். அடுத்த நாள் வேற அம்மா சாதுகளுக்காக அன்னதான ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்களா, எப்பவும் போல ஹீரோயினையும் சேர்த்திக்கிறாங்க. அங்க வர ஹீரோவா அம்மா பக்கத்துல நிக்காம வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுக்கிறான். உன்ன இதே மாதிரி நடிப்புக்காக அவ பக்கத்துல நின்று இருந்திருப்பான். இப்போ அவனுக்கா நிக்கணும்னு தோணி இருந்திருக்கு. அதுவுமே அவனுக்கு ஏன்னு தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இந்த சின்ன மாற்றம் ஹீரோ கிட்ட பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் கவின் சாருவை தேடி அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். என்ன இந்நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? இல்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா தங்கி இருக்கோமா, அதனால எனக்கு கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீலே ஆகல. அதுக்காக நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராலாம் எதுவும் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் நம்ம இந்த ஒரே வீட்ல மட்டும் ஸ்டே பண்ணிக்குவோமே, அதை தவிர்த்து நான் எக்ஸ்ட்ராவா எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன்னு பெரிய வாக்குறுதி எல்லாம் கொடுத்து உள்ள நுழையிறான். ஆனா இவங்கிட்ட எதுவும் கோக்மாக் வேலை நடக்குமான்னு சாருவும் வெயிட் பண்ணி பார்த்தா அவன் அப்படிலாம் எதுவுமே பண்ணாம அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டான். ஜஸ்ட் அவளை ஹக் பண்ணா மட்டும் போதும்னு பக்கா ஜென்டில்மேனா மாறிட்டாங்க. சாருவோட கேரக்டர் அந்த அளவுக்கு அவனை மாத்திருக்காட்டு இருக்கு. குணா இருக்கல இந்த மாடல் பொண்ணை எதிர்ச்சியா சந்திக்கிறா. எதுக்கு என்னோட எல்லா போட்டோஸ் கீழையும் என்னோட பாஸ்ட பத்தி ரிவீல் பண்றதா மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. ஆமா உன்னோட பாஸ்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே, அதான் அதை பத்தின ஈகர்னஸ் மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தலாம் நினைச்சேன். ஏய் உண்மையை சொல்லு, என்னோட பழைய போட்டோஸ் எதுவும் உன்கிட்ட இருக்கா? ஏதோ ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் நானும் ஒரே டாக்டர் கிட்ட தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். ஆனா நான் என்னப்பா சின்னதா என்னோட மூக்க மட்டும் சரி பண்ணிக்கிட்டேன், நீ முழுசா உன் உருவத்தையே சேஞ்ச் பண்ணிருக்கே. எப்படி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட உன் சம்பந்தமான மொத்த டீடைல்ஸ் இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு மேகசின் கம்பெனில நல்ல விலைக்கு வித்தரலாம். வாரத்துக்கு ஒரு ஆர்டிகல்னு பிச்சுட்டு போகுங்க. இங்க பாரு விளையாடாத, ஒழுங்கு மரியாதையா என்னோட பழைய போட்டோஸ் இருந்துச்சுன்னா திருப்பி கொடுத்துரு. நான் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டாலும் தரேங்க. பணம் தரையா? அப்ப பணம் தர மாதிரி இருந்தா நான் உடனே உனக்கு எதுவும் தர மாட்டேன். அதுவும் இல்லாம நீ எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துட முடியும்? நீயே எல்லார்கிட்டையும் பிச்சை வாங்கி பொழைக்கிறாள். நான் எங்க அந்த போட்டோ கொடுத்தா எனக்கு அதிக பணம் கிடைக்குமோ அங்க கொடுத்துக்கிறேன்னு அவ திமிராவே பேசிட்டு இருக்கவும் குணா கோபத்துல அவ கூட கைகளை பண்ண ஆரம்பிச்சிடுறா. மாடல் பொண்ணுதான் அதிகமா அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ இவகிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு அவ அங்கிருந்து அரண்டு அடிச்சு ஓடுவாளாம். அதுல தெரியாம ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி போய் விழுந்துடுறா. ஸ்பாட்லயே இறந்தும் போயிடறாளா. இதெல்லாம் தூரமா இருந்து குணா பார்த்துட்டு அப்பா அதுவா வந்த தொல்லை அதுவா போயிருச்சு, இன்னமும் கடவுளுக்கு எமேல கருணை இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறா. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லயும் கூட இந்த இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி தான் சித்தரிச்சிருந்திருப்பாங்க. சோ குணா மேல இப்போதைக்கு எந்த சந்தேகமும் வரல. பிங்கி ஒரு டாக்டர் கிட்ட தன்னோட பேஷண்ட்காக பேசியிருந்திருப்பாள். அவர் அவளை சந்திக்கிறதுக்காக வராரு. வரும்போதே நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த பொண்ணோட டீடைல்ஸும் அவரோட பாஸ்ட் ரெக்கார்டும் எதுவும் ரிலேட் ஆகுதா, ஏன்னா அதை ஒரு கைடா வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல, அது சம்பந்தமா டாக்டர் ஃப்ரெண்ட் ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் புரட்டிட்டு இருக்கவும் அதுல இருந்து ஒரு போட்டோ கீழே விழுகுது. பிங்கி அதை எடுத்து பாக்குறா. பிளாஸ்டிக் சர்ஜரியை ஃபேஸ்ல ஒவ்வொரு பார்ட்டா தான் பண்ணுவாங்க. அதுல பாதி முடிஞ்ச ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், எங்கேயும் இந்த நபரை நான் பாத்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி பிங்கி யோசிக்க ஆரம்பிக்க டாக்டர் ஃப்ரெண்ட் அந்த போட்டோவை கையில இருந்து புடுங்கிட்டு என்னோட பேஷண்ட்ஸை மட்டும் இல்ல என்னோட பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸை பாதுகாக்கிறதும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா என்னோட கடமை, என் அனுமதி இல்லாம நீ இதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறான். ஹீரோனோட குழந்தைக்காக சாக்ஸ் பின்னிட்டு இருப்பாளா. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒன்னு சாப்பிடணும்னு தோணுது. அதுவும் புளிப்பா சாப்பிடணும்னு தோணா கிச்சனுக்குள்ள வந்து உருட்டிட்டு இருக்கா. அவளுக்கு மாங்காய் கிடைக்குது. பின்னாடி அகில் வந்துடுறான். நினைச்சு நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. சரி சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்ல மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லுங்க, நானே ரெடி பண்ணி தரேன்னு அவனே சில சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெடி பண்ற சாஸ்ல ஆனியன் எல்லாம் போடுவாங்களாட்டு இருக்கு. ஆனியன் கட் பண்றது அகிலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹீரோயின் குழுங்க நான் கட் பண்ணி தரேன்னு அவ கட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அகில் அவளையே பாத்துட்டு இருக்கான். என்ன என்னையவே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்கிட்ட இல்ல எங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லைன்னா எங்களுக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பொண்ணு வெங்காயம் வெட்டும் போது பாக்கணும். ஒரு பொண்ணால வெங்காயம் வெட்டும் போது அவளோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதுன்னா அந்த பொண்ணு குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நாளா பழக்கப்பட்ட பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம குடும்பத்தை பாதிலே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லவும் தான் ஹீரோயினுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் முன்ன ஹீரோ சமைக்கும் போது அவனால ஆனியன் கட் பண்ண முடியலங்கிறப்போ ஹீரோயின் வாங்கி கட் பண்ணியிருந்திருப்பா. அந்த சமயத்துல அவனுமே இவ்வளவு இதே மாதிரி பார்த்துட்டு இந்த டைலாக விட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் அந்த டைலாக சொன்னப்ப கூட
அதுல ஒரு ரியல் இருந்துச்சு. ஆனா அப்புறமா தான் என்னென்னமோ நடந்து போயிருச்சுல்ல. சோ இவ அதை யோசிச்சுட்டே மாங்காயும் சாப்பிட்டுட்டு வந்து பெட்ல படுத்துறா. இருந்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப நான் இதெல்லாம் வச்சு என்ன முடிவுக்கு வருது? அவன் என்ன லவ் பண்றானா பண்ணலையா, இல்ல முன்ன மாதிரி அவனுக்கு எதுவும் நம்ம வாய்ப்பு கொடுத்து திரும்பவும் ஏமாந்து போயிட்டோம்னா அவன் எப்ப எப்படி மாறுவானே தெரியல. அவனுக்கு இன்னமும் நம்ம மேல உள்ள கோபம் போனுச்சா இல்ல பழிவாங்குற உணர்ச்சி போயிருச்சானும் சரியா தெரியல. என்ன முன்ன அளவுக்கு நம்மள டார்ச்சர் பண்றது இல்ல, அதுக்காக மட்டும் அவனை முழுசா நம்பிட முடியாது. வேணாம், நம்மளுக்கு அவன்கிட்ட இருந்து கிடைக்கிற காதல் அன்பு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட உனக்கு அம்மாவோட அன்பு மட்டும் போதும் இல்ல, நமக்கு வேற எந்த அன்பும் வேண்டாம், அதெல்லாம் நம்மள பாதியிலே விட்டுட்டு போயிடும், நீயும் நானும் மட்டும் எப்பவும் ஒன்னா இருப்போங்கிறா. அந்நேரத்துல குணா ஹீரோவை கால் பண்ணி அபார்ட்மெண்ட்டுக்கு வர வைக்கிற. என்ன ஏதுன்னு கேட்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன நான் அதிர்ச்சியாக, அப்ப நீங்க என்ன லவ் பண்ணலையா, நீங்க என்ன லவ் பண்றதா நினைச்சுதானே என்னோட டைம் ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நீங்க எனக்குன்னு கொடுத்த உரிமைகள் எதுவுமே நீங்க என்ன காதலிக்கிறதுனால கிடையாதா? அவனே இவ குணா மாதிரி இருக்கான்னு தான் கொடுத்தான். சரி மேட்ருக்கு வரும். எனக்கு தெரியுது நான் உங்களோட பழைய காதலி மாதிரி இருக்கறனாலதான் நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்தீங்கன்னு. இருந்தாலும் அதனால உங்க அன்பு ஒன்னும் மாறல. நீங்க என்ன நேசிக்கிறீங்க தானே, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாடலிங் இந்த பேரு புகழ் எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து மட்டும் போதும். நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு எதுவுமே கிடைச்சதே இல்ல, எங்க அப்பா அம்மா கூட கூட நான் ஒன்னா இருந்தது இல்ல, உங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி இல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல உங்க கூட வந்து நான் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு டைலாகா பேசிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண வர அவனா டக்குன்னு அவள்கிட்ட இருந்து விலகிட்டு, சாரி நீ குணா மாதிரி இருக்கிறதுனால நான் உனக்குன்னு சில சலுகைகள்லாம் கொடுத்தேன்தான், உன் மேல எனக்கு அன்பும் கூட இருக்கு, ஆனா கல்யாணம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு போயிடுறான். இருந்தாலும் இந்த விஷயத்துல அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கான். வீட்டுல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நம்ம பண்ண முட்டாள்தனத்துல அந்த பொண்ணு நம்ம அவளை காதலிக்கதான் நம்பி இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறா, எனக்கு லைஃப்ல இப்ப என்னதான் வேணுங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கு. அதுல அவன் வாட்டுக்கு மொடா கணக்குல குடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாங்காய் சாப்பிட்டு இருப்பாள், அதுல அவளுக்கு வாமிட் சென்சேஷன் வரவும் அவளை இறங்கி அப்பதான் வந்திருப்பா. இவன் என்னடா கவுந்து கிடக்குறான்னு பார்த்தா அவன் நல்ல போதையாகி மட்டையாயிருப்பான். சரி அப்படியே அவனை விட்டுட்டு போலான்னு பார்த்தா அவன் நான் டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதேங்கிறான். அவளும் உத்து பாக்குறான், நம்மளதான் சொல்றான் நானு, ஆனா அவன் கண்ணை திறக்கல. அதனால ஒருவேளை தன்னை குணா நினைச்சிட்டு தான் அப்படி சொல்றானாட்டு இருக்கு, இல்ல உண்மையிலேயே என்னதான் ஃபீல் பண்ணி அப்படி சொல்றானான்னு இவளுக்கும் குழப்பமா தான் இருக்கு. அதனால அவனை கம்ஃபர்டபிளா சோஃபால படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து அவனை பார்த்து அழுதுட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில சாப்பிடறதுக்காக ஹீரோ டைனிங் டேபிள் வரப்போ அங்க ஹீரோயின் மட்டும் மிஸ்ஸிங். எங்க அவளை காணோம், எப்பவுமே பிரியா கூட தானே இருப்பானு. எங்கம்மா உன்னோட கேரக்டருங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாட்டுக்குன காலையிலேயே ரூம் கதவை கூட திறக்கல, அதனாலதான் தூங்கட்டும்னு விட்டுட்டோம். ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு சரிமா நான் ஒரு ஃபைல் என் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு ஹீரோனோட ரூமுக்கு வரவன் அவ ரூமுக்கும் இவன்ட்ட சாவி இருக்கு மாட்டு இருக்கு. அதனால இவனை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். அவங்களோட டேபிள்ல இருக்கிற சில மாத்திரைகள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு இவ்வளவு மாத்திரை மருந்து எல்லாம் வச்சிருக்க, இவளுக்கு எதுவும் வியாதியானு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோயின் இருந்துச்சு. இங்க என்ன பண்றீங்க? அவன் அந்த மாத்திரை எல்லாம் காட்டி எதுக்கு இவ்வளவு மாத்திரை சாப்பிடுற, உனக்கு உடம்புக்கு என்னங்க? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். போய் சொல்லாதவா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் உண்மை தெரிஞ்சிடும்ல, அதனால நானே ஒரு நர்ஸ், நான் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ் நான் வீக்கா இருக்கனால டாக்டர் எழுதி கொடுத்தாரு, வேற எதுவும் இல்லங்க. உண்மையிலேயே வேற எதுவும் இல்லல. அவ இல்லன்னு தலையாட்டவும் சரி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அன்னைக்கு ஃபுல்லாமே ஹீரோனுக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. அதனால அவ திரும்ப திரும்ப பெட்லயே படுத்துக்கிறா. என்னடா ரொம்ப நேரம் கால் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாளேன்னு பிங்கி டைரக்டா ஹீரோனை தேடி வீட்டுக்கே வந்தாரா. வந்தவளுக்கு அங்குள்ள மாத்திரை மருந்து ஹீரோனோட நிலைமையெல்லாம் பார்க்கவும் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. உடனே அகிலுக்கு கால் பண்ணி ஏன் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு 2 பேர்கிட்டயும் சண்டை போட அவங்க இது வரைக்கும் நடந்த எல்லா கதையும் சொல்லவும் அப்ப இத்தனை காரணம் உங்க அண்ணன் தானா, நில்லு முதல்ல அவனை 2ல 1 பாக்குறேங்க. ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியாது, பிளீஸ் தயவு செஞ்சு இந்த மேட்டரை பெருசாக்காம என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கன்னு பாவமா கேட்கவும் பிங்கியும் சரி நீ ரெஸ்ட் எடுன்ட்டு அகில் கிட்ட தனியா வந்து இங்க பாருங்க உங்களை நம்பிதான் என் தங்கச்சிய இந்த அரக்கன் மாளிகையில விட்டு வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அவளை பத்திரமா பாத்துக்கோங்கவும் கண்டிப்பா நான் இருக்கேன்ல அவங்கள நல்லபடியாவே பாத்துக்கிறேன்னு அவன் ஓவர் அக்கறை காட்டவும் என்னடா இவன் நம்ம ஃப்ரெண்டுக்காக எது வேண்டாலும் பண்ணுவானாட்டு இருக்கே, அப்ப இவனுக்கு நம்ம ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கோன்னு இவளுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அதை காட்டிக்காம சரி அவளை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறா. இங்க ஆபீஸ்லயா ஹீரோ பாக்குறதுக்கு இந்த குணா வந்துடுறா. சாரி நேத்துக்கு நைட்டு அவசரப்பட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்டதுனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டீங்கல்ல, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு என் மேல எதுவும் வெறுப்பெல்லாம் இல்லங்க, எப்படி இந்த மூஞ்சியை பார்த்தா அவன் வெறுப்பான், ஏன்னா அதுதான் குணாவோட ஃபேஸே, அதனால இல்ல நீ எப்பவும் போல இந்த ஆபீஸ்க்கு போலாம் வரலாம் என்ன சந்திக்கலாம் எனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லங்கிறான். குணாவும் சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிற சமயத்துல இவதான் மாடல் ஆச்சு, அடிக்கடி இவளோட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றா. அந்த மாடல் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அவகிட்ட இருந்து வர அந்த மிஸ்டியான கமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வரது இல்ல கொஞ்ச நாளா. இப்ப என்னன்னா திடீர்னு அதே நேம்ல வேற ஒருத்தர் அவளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஒண்ணு போனா இன்னொரு வருதுன்னு இவ்வளவு தொடர்ந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டே இருக்கா. அப்பவும் விடாப்படியா திரும்ப திரும்ப அதே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். யார் என்னன்னு இவளுக்கு விசாரிக்க வரும்போது செக்ரட்டரி சாயா தான் இந்த வேலையை பண்றான்னு தெரிய வருது. ஒருவேளை சாயா கிட்டையும் தன சம்பந்தமான ஏதாச்சும் போட்டோஸ் இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அவ அன்னைக்கு நைட்டு ஓவர் டியூட்டி பாக்குறான்னு தெரிஞ்சுட்டு ஆபீஸ்க்கு வரா. அவ ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருப்பாள். இவ போய் அவசர அவசரமா அவளோட டேபிள செக் பண்ணா அங்க ஒரு பிரிண்டட் காப்பி போட்டோ இருக்கு. ஆக்சுவலா அந்த போட்டோல இருக்கதான் இவளோட பழைய முகமாட்டு இருக்கு. என்ன இது இவளுக்கு எப்படி நம்ம சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதிர்ச்சியாக பின்னாடி இந்த சாயா வந்து என்ன அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் தான் கண்டுபிடிச்சியா
நினைச்சியா? புது குணாவா கையில இருக்கிற அந்த பேப்பர் எடுத்துட்டு அவசரமா ஆபீஸ் ரூமோட டெரஸ் கூட சாயா பின்னாடியே வந்து, என்ன இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சியா? இது சம்பந்தமான நிறைய டாக்குமெண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் நான் இப்போ ஒரு ஐடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதே ஐடியில ஒரு மாடல் உனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணி அவங்க சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அதுல நீயும் அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவையும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிற அவங்களே ஏன் இந்த மாதிரி மிஸ்டியான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள டைரக்டா மீட் பண்ண அவங்க தான் எனக்கு ஓ சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் பணத்துக்கு வித்துட்டு போனாங்கவும், டிப்பாவி சாகருக்கு முன்னாடி இப்படி ஒரு வேலையும் பார்த்து விட்டு போயிருக்காளான்னு. இங்க பாரு, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை என்கிட்டயே கொடுத்துரு. பணத்துக்காக நான் இது பண்ணல, என்னோட பாஸ்க்காக. அவர் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி டூப்ளிகேட் கிடைக்கவே கூடாதுன்னு சாயா அங்கிருந்து போலான்னு பாக்குற சமயத்துல இந்த குணா கோபத்துல அவளை அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுறா. அவ்வளவுதான், செக்ரட்டரி சாயாவோட சொல்லியும் முடிஞ்சிருது. இந்த குணாவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரா. அன்னைக்கு அந்த மாடல் போன இன்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு தப்பிச்சுட்டா. இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இருந்தாலும் சாயா விழுந்த பொசிஷன் எல்லாம் பார்க்கும்போது அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி தான் போலீஸ் ஒரு கோணத்துல கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா ஹீரோ கிட்ட சாயா கூட வேலை பாக்குறவங்க விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கும் போது எப்ப வேண்டாலும் இந்த குணா மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலா நான் இப்போ ஒரு 4 எபிசோட ஒன்னா சேர்த்து இந்த பார்ட்ல கொடுத்திருக்கேன். அதுலயும் மொத்தமா இந்த குணா சம்பந்தமான சீன்ஸ் தான். இந்த டிராமா வேற ஒரு எபிசோடு 1 மணி நேரம் 50 நிமிஷம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வீடியோஸை பார்த்து உங்களுக்கு 30 நிமிஷத்துல கொடுக்கணும்னா எவ்வளவு எடிட்டிங் ஒர்க் நடந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. அதனாலதான் இந்த முறை எனக்கு டைம் அதிகமாவே எடுத்துக்குது. அடுத்த பார்ட் ஃபைனல் பார்ட், அதுல ஹீரோ ஹீரோயின் எப்படி சேர்றாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹேவ் a nice day. Bye friends.